உட்காருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் மீண்டும் தேவ சமூகத்தில் கூடி தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நான் வசனத்துக்குள்ளே போகலாமா? ஏசாயா 66 அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை படிங்க. ஏசாயா 66 முதல் 2 வசனத்தை நீங்கள் படிக்கும்போது சீக்கிரம் படி. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வானம் எனது சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. எனக்கு நீங்கள் ஒரு ஆலயம் கட்ட விரும்பினால் எப்படிப்பட்டதை ஆலயத்தை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கக்கூடிய ஸ்தலம் எப்படிப்பட்டதா இருக்கும்? என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததுனாலே இவைகளெல்லாம் உண்டாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதல். நல்ல கவனிங்களா. நம்மை படைத்த, பரிபாலிக்கிற, பாதுகாக்கிற சர்வ சிருஷ்டிகராகிய நம்முடைய பரலோக தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். இப்போ நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நம்ம சொல்லுவதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் நாம் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். நாம் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியாமல் அந்த பிள்ளைகள் எவ்வளவு ரீதியில் நம்மை சந்தோஷப்படுத்த அவர்கள் பல ரீதியில் முயற்சி பண்ணாலும் நாம் சந்தோஷப்படுறதில்லை. அதுதானே உண்மை. நாம் சொல்லுவதை கீழ்ப்படியணும், அதுதான் நமக்கு சந்தோஷம். இது போல தான் நம்மை படைத்த தேவன் அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று அன்றைக்கு ஆதாமிடத்திலும் விரும்பினார், இன்றைக்கும் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பல வேளையில் நான் இந்த ஆராதனை சம்பந்தமான விஷயங்களை குறித்து சொல்லும்போது ஏதோ பல ரீதியிலே தேவனை ஆராதித்தால் அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் என்று தான் ஜனங்கள் நினைக்கிறார்கள், மற்ற மார்க்கத்தில் உள்ளவர்களும் நினைக்கிறார்கள். ஆகவே புதிய விதமான பல ஆராதனை முறைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு உண்மையை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். நாம் அவரை ஆராதிப்பது அல்ல, நாம் அவருக்கு கீழ்ப்படிவதை அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சலாம் நீங்கள்? அவருக்கு கீழ்ப்படிதலையே அவர் விரும்புகிறார். அவருக்கு கீழ்ப்படியாத ஒரு மனநிலையோடு நீங்கள் ஆராதிச்சா அது விக்கிரக ஆராதனை ஆகிவிடுகிறது. புரியுதா? விக்கிரக ஆராதனைன்னா என்ன தெரியுமா? அதை பல வழியில் அவங்க அதை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு பல மாதிரியான காரியங்களை செய்கிறாங்க. அது நீ இந்த மாதிரி பாவம் செய்துக்கிட்டு என்கிட்ட வரப்படாது, தீமை செய்துக்கிட்டு என்கிட்ட வரப்படாதுன்னு அந்த விக்கிரகங்கள் பேசுவதில்லை. புரியுதா? விக்கிரக ஆராதனைக்கும் மெய் தேவ வழிபாடுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னால், இந்த தேவன் பேசுகிறவர், அவருக்கென்று நியமங்களும் சட்டங்களும் இருக்கிறது. அதற்கு கீழ்ப்படிந்து நடந்துதான் இந்த பாதையிலே நீ வர வேண்டும், என்னுடைய சந்நிதிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீ அப்படித்தான் வர வேண்டும். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருந்து இங்கே வர வேண்டும், இல்லைன்னா என்னட்ட நீங்கள் வர முடியாது. அப்போ மற்ற தொழுகை தலங்களிலே இந்த மாதிரியான அடிப்படை ஒன்றுமே கிடையாது. அவங்க எப்படி வேணாலும் போவாங்க வருவாங்க, இல்லைன்னா சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க, அதுக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. அப்போ என்ன புரிகிறோம்? தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இப்போ நம்ம ஆதி ஏதேனில் நடந்த அந்த சம்பவத்தை பார்ப்போம். தேவன் மனிதனை ஆதாமிய வாழை தம்முடைய சாயலில் படைச்சி சாவில்லாமல், நோய் இல்லாமல், சாபம் இல்லாமல், சந்தோஷ பூர்ணதையாயிட்டு அவர் படைத்திருந்தார். அது ஆதியாகமம் 3:8 பகலின் குளிர்ச்சியான வேளைகளிலே அவர்களோடு வந்து அவர் உலாவக்கூடிய அளவுக்கு நிலைமை இருந்தது என்கிறது நாம் புரிகிறோம். தெய்வீக ஐக்கியம். அப்போ எது வரைக்கும் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தார்களோ அது வரைக்கும் ஒரு தெய்வீக உறவு அங்கே இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் கர்த்தர் சொன்னார், நீ இந்த கனியை இப்போது புசிக்க வேண்டாம், நீ புசிக்கிற நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் சொல்லியிருக்கேன், அது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். நன்மை மட்டும் இருக்குது, இப்போ தீமை இல்லை. வெளி ஒருவன் இருக்கிறான், தள்ளப்பட்ட தூதன், அவன் மூலம் ஒரு தீமையான சூழ்நிலை வந்தால் அதை ஹேண்டில் பண்ணணும். அது நான் சொல்லுவேன், அப்படி தான் அது ஹீப்ரூவில் இருக்குது. ஃப்ரம் ஹிம், அவன் சொல்லி நீ சாப்பிட்டா அழிவுக்குரியவனாய் மாறுவார். இப்போ 3 அதிகாரம் 4 வசனத்தில் வந்தீங்கன்னா
அதுக்கு எதிரான ஒரு சத்தம் கேட்குது பாருங்க, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவதில்லை. அப்ப 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல கர்த்தருடைய சத்தம் கவனிங்க. கர்த்தர் சொல்றார், இதை புசிக்கிற நாளில் சாகவே செத்து போவீர்கள். இப்ப அதுக்கு நேர் எதிரான ஒரு வார்த்தை, சாகவே சாவதில்லை. அப்ப 2 சத்தம் அங்கே கேட்டிருக்கிறது என்பது நமக்கு புரியுது இல்லையா? 2 சத்தம். இப்ப அவங்க என்ன செய்யறாங்க, சரி கர்த்தர் அப்படி சொல்லிட்டார், அவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில வருவார், அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்போம், ஒரு வார்த்தை பேசுவோம். இப்படி நீர் சொன்னா எல்லா ஆசீர்வாதம் நீர் தான் தந்திருக்கிறீர், அப்ப அவர்கிட்ட தானே பேசி ஆகணும் இல்லையா? இவன் யாரோ ஒருத்தன் இப்படி எதிர அவர் சத்தம் கேட்குது, அது ஏன் அப்படின்னு சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? உங்களுக்கு எப்படி தோணுது? சொல்லி இருக்கணும், அதான் பிரச்சனை. அவங்க சொல்லல, அதை பற்றி பேசல, அந்த கர்த்தரை அசட்டை பண்ணிட்டு அவர் சொன்னா சொல்லிட்டு போறாரு. அவருக்கு நேரம் போகாம அந்த பிரசங்கியாருக்கு நேரம் போகல. அவர் கடந்து என்னத்தையாவது அங்கே அப்படி எழுதியிருக்கிறது, இங்கே இப்படி எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நமக்கு நம்ம வழியிலே போவோம். அப்படிதான் ஜனங்கள் போவாவ. தேவ சமூகத்துக்கு வந்து கர்த்தருடைய சத்தம் பேசினாலும் அதெல்லாம் ஒரு பொருட்டா எண்ண மாட்டாவ. கொஞ்ச நேரம் இருந்துக்கிட்டு போயிடுவாவ. பிறகு ஆத்திரம் வந்த பிறகு, பிரச்சனை வந்த பிறகு கர்த்தாவே ஆண்டவரேன்னு சத்தம் போடுவாவ. அது இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் செய்தாங்களாம். அப்போ எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்னாரா, நான் பேசின போது நீங்க முதுகை காட்டினீர்கள், என்ன செஞ்சீங்க? நான் பேசின போது நீங்க திரும்பி நின்றுக்கிட்டிய, காணாத மாதிரி கேட்காத மாதிரி நின்றுக்கிட்டிய. இப்போ உங்களுக்கு ஆத்திரம் வந்தோடனே ஆண்டவரே ரட்சியம் ரட்சியம்னு சத்தம் போடுதிய. அப்போ நான் பேசின போதும் நீங்கள் முதுகை தானே காட்டினீர்கள், அதுபோல் நீங்கள் பேசும்போது நானே என்ன செய்வேன்? திரும்பி நின்றுக்கிடுவேன். அப்படியெல்லாம் அங்கே இருக்கு, எல்லாம் வார்த்தைகள் உண்டு. ஸோ 2 சத்தம், அதுதான் எனக்கு முன்னாலே வர்றதான காரியம். அப்போ ஏதேன் தோட்டத்திலேயே 2 சத்தம் கேட்டிருக்கு இல்லையா? தேவனாகிய கர்த்தர் பேசினதும் அதுக்கு எதிராக பிசாசு பேசினதான சத்தம். பிறகு அவன் சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சு சாபம் வந்து தேவ சமூகத்திலும் துரத்தப்பட்டு, தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டு, தோட்டத்தை பூட்டிக்கிட்டு அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ள வந்தாச்சு. நம்ம நிறைய வசனம் பார்த்துருக்குறோம், சாத்தானுக்குள்ள கிடக்கிறது. வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்து மோசம் போக்குற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய வலு சர்ப்பம்னு வாசிக்கிறோம். அப்போ ஏவாளே ஆதாவே ஏமாத்தின பிசாசு இன்னும் வரைக்கும் உலகம் முழுசு அவன் ஏமாத்திக்கிட்டே இருக்கான். சரிதானே? அவன் இனிதான் தள்ளப்படுவான், அது வரைக்கும் அவன் ஏமாத்துவான். அப்போ இப்பமோ பிசாசனுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அது என்ன உண்மை? பல வடிவங்களில் பல ரீதியில் பிசாசனுடைய சத்தம், பொய்யனுடைய சத்தம், மோசம் போக்குற சத்தம் நம்ம காதுகளில் நம்மை சுற்றி பல ரீதியிலே நமக்கு அது வார்த்தையாகவோ காட்சியாகவோ காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது என்கிறத மனசில் வச்சுருக்கணும். அப்போ 2 சத்தத்துக்கு நடுவில் அன்னைக்கு ஆதாம் ஏவாள் இருந்த மாதிரி தான் நாம் 2 சத்தத்துக்கு நடுவில் இருக்கிறோம். ஒரு பக்கம் தேவனாகிய கர்த்தருடைய சத்தம், அவருடைய வார்த்தை, போதனை, ஆலோசனை, ஆவியானவர் பேசுகிற சத்தம், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற சத்தம். இன்னொரு பக்கம் இதுக்கு எதிராய் உலகத்தில் பார்க்கிற காரியங்களும் உலகம் பேசுகிற காரியங்களும். அதாவது நீங்கள் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனத்தில் வந்தீங்கன்னா இப்படி படிக்கிறோம் பாருங்க. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் உரியவைகளை பேசுகிறார்கள், உலகம் அவைகளுக்கு செவி கொடுக்கும். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். இதனால் சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சிக்கிற ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ பொய் பேசுகிற ஒரு ஆவி உலகம் முழுசும் செயல்படுது. அது பேசுறத உலகத்தாரெல்லாம் கேட்கிறார்கள், மெனக்கட்டு கேட்கிறார்கள், சந்தோஷப்பட்டு கேட்கிறார்கள். பொய்யா இருந்தாலும் அதை பலமாய் நம்பி கேட்கிறார்கள். இன்னொரு பக்கம் தேவன் பேசுகிற சத்தம் அதை அநேகர் கேட்கறதில்ல. கவனிக்கிறீங்களா? நீங்கள் தேவ சத்தம் கேட்க விரும்புகிறீர்களா? சொல்லுங்க, உங்களுக்குள்ள சொல்லணும். எல்லாம் நன்மை வேணும், பரிகாரம் வேணும், விடுதலை வேணும், எல்லாம் தேவனிடத்துலேருந்து வேணும். அப்போ தேவனிடத்துலேருந்து எல்லா நன்மையும் வேணும்னா நம்ம தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் வேணுமே, வேண்டாமா? என்னத்தை சொல்லுதிய? நான் அடிக்கடி இப்போ சபைகளுக்கு ஒரு காரியம் சொல்லுவேன். இந்த கத்தோலிக்க மக்கள் என்ன செய்யாவ தெரியுமா? ஒரு சிலுவையை நாட்டி வச்சிருப்பாவ, இல்லைன்னா இயேசு, மரியா, அந்தோணியாருன்னு நிறைய சிலைகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நிறைய சிலைகளை செய்து வச்சுட்டு அதை சுற்றி மிளகுத்திரி கொளுத்தி வைப்பாவ, சாம்பிராணி வைப்பாவ,
இப்போ பாட்டெல்லாம் பாடுவாவ, சில இடங்கள்லாம் செஞ்சு பாட்டு ஆராதனை நடக்கு. அதை சுற்றி ஒரு ஃபாதர் வேறு அதை நடத்துவார். இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க உங்கள் ஊரில்? குருசடி தானே? குருசடி சரிதானே? குருசடி தொழுகை. ஆமாம், குருசடி நிறைய சிலர் வீடுகளிலே குருசடி வச்சிருக்கிறார்கள். நாங்கள் நேரடியாக பார்த்தோம், தெருக்களில் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அந்த குருசடியை சுற்றி கொஞ்சம் பேர் இருப்பாவ இருந்து அங்கே பாட்டு பாடுறதும் தொழுகை செய்யதும் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு. எதுக்குன்னு கேட்டால் புதுமை நடக்கணும். என்ன நடக்கணும்? புதுமை, அற்புதம், அவங்க விரும்புகிற காரியங்கள் கிடைக்கணும். அதுக்கு தான் மற்ற வேற இடம் வழிபாடு இருக்கு இல்லையா, அதே வழிபாடு இங்கே அதே டைப், இன்னொரு டைப். ஓகே, இது பண்ணிகிட்டு இருப்பா. இதுக்கு என்ன பேர்? குருசடி. இப்படியே புதுமைக்கு மட்டம். அப்போது இது போல தான் பல வேளை சபைகளும் பெந்தெகோஸ்தே சபைகளை இப்போ குருசடி மாதிரி மாறி விடுகிறதுன்னு நான் அடிக்கடி சொல்ல ஏவப்பட்டிருக்கிறேன். இந்த குருசடியினுடைய கொள்கை என்னன்னா, கர்த்தர் என்ன சொன்னாருங்கிறத கேட்காண்டாம். சரியா? அவர் என்ன சொல்லுவார், என்ன பேசுவார், அதெல்லாம் கேட்காண்டாம். இப்படி ஒன்று உண்டாக்காத, நமஸ்கரிக்காத, சேவிக்காதெல்லாம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் கேட்காண்டாம். நமக்கு தோணு மாதிரி ஒன்றை செஞ்சு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தேவ சத்தத்தை கேட்க விருப்பமில்லாத சூழ்நிலைக்கு பேர் தான் என்னது? குருசடி. சரியா? தேவ சத்தம் கேட்க விருப்பமில்லாத சூழ்நிலைக்கு பேர் குருசடி. அப்போ நம்முடைய சபையிலும் இதுபோல் தேவ சத்தத்தை கேட்க, அதை அறிய, அதை புரிய விருப்பம் இல்லாமல் இருந்தால் இதுவும் குருசடி மாதிரி ஆயிரும் இல்லையா? என்ன சொல்கிறீங்க? அப்போ நாங்கள் தேவ வார்த்தை என்ன செய்யணும்? பேசணும். ஆண்டவரே என்ன பேச சித்தமாக இருக்கிறே, இருந்த ஜனங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு நான் அப்படியே காத்திருக்கணும். ஆண்டவர் வசனங்களை தருவார், அதுதான் உங்களுக்கு பேசணும். நீங்களும் தேவ சத்தம் கேட்கணுமே, கர்த்தருடைய சத்தம் கேட்காவிட்டா நன்மை கிடைக்காதே என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற மனநிலையில் இருக்கணும். சரிதானே? ஏன் அப்படி சொல்லுவாருன்னா, எனக்கு சத்தத்தை கேட்க விரும்பாதவனுக்கு ஜபத்தை நான் நோக்கி பார்க்க மாட்டேன். சரிதானே? ஒரு முறை புதுக்கடை பக்கம் ஒரு ஊழியக்காரரை பாஸ்டரை பார்க்க போனேன். அவருக்கு வீட்டு திண்ணையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோன்னா அந்த பாஸ்டரை பார்க்கறதுக்கு அவருக்கு சபைக்கு வரக்கூடிய ஒரு தாயார் வந்த உடனே என்கிட்ட பேசிகிட்டு இருந்த பாஸ்டர் சொன்னார் என்கிட்ட, பாஸ்டர் இவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை கொடுக்கணும். யார்? அந்த வந்திருக்காவில்லையா தாயார், அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இவர் எழும்பி வீட்டுக்குள்ளே போயிட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டு, எனக்கு யாருன்னு தெரியாது, அவருக்கு சபைக்கு வர பொம்பளை. ஆமாம், எனக்கு இவங்கள்ட்ட என்ன சொல்லுது? சரி, அவர் போயிட்டாரு, நான் ஒன்றும் காட்டிக்கொள்ளவில்லை. சரி, என்ன பேசல ஆண்டவரேன்னு நினச்சேன். எனக்கு எதோ பேசணும்னு எனக்கு முன்னால் வந்ததோ அது அப்படி ஒரு 2 நிமிஷம் பேசுறப்ப பாருங்க, உடனே அந்த பொம்பளை சொல்லுது, பெருசங்கியார எனக்கு உபதேசம் ஒன்றும் பண்ணாண்டான், ஒரு செபம் வேணா பண்ணுங்க. கொள்ளாமா? பார்த்துடுங்க, உபதேசம் ஒன்றும் பண்ணாண்டா, ஒரு செபம் வேண்டாம் பண்ணுங்க. ஓ, அப்போதான் எனக்கு மனசிலாச்சு, இந்த பாஸ்டர் எனக்கிட்ட உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏன் ஓடி போனாருங்கிறது எனக்கு மனசிலாச்சு. உடனே டக்குன்னு எனக்கு ஆவியான ஒரு வசனம் தந்தார். அந்த நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குல்ல, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வாசரிக்கலாம், நான் வாரத்தில் போகிறேன், எடுத்த நேரம் போயிடும், எல்லாம் பைபிள் தானே. நான் சொன்னேன் இப்படி, அந்த வசனத்தை அப்படியே சொல்லிட்டேன், வேதத்தை கேளாதவனுடைய ஜெபமும் அருவருப்பானதுன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு நியாயம் இல்லை. ஏன்னா நீங்கள் குருசடியிலே இருந்து சுற்றி பழகினவங்க இல்லை, புறதான் தெரியுது குருசடிக்காரங்க இப்படியே வந்துட்டு. ஸோ அப்படியே வந்துட்டு எனக்கு, அதனால உங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது. நீங்கள் குருசடியில் உட்காந்து அருள் இருந்து மரியேன்னு பாட்டு பாடிட்டு வந்து பழக்கப்பட்டவிய, வசனம் கேட்டு பழக்கம் இல்லை, குறவு. எப்போதாவது நோக்கியும் பைக்கியும் கூட்டத்துக்கு வருவியெல்லாம் இருக்கும். சரி சொல்லிட்டு, ஆண்டவரே இப்படி இருக்கே, அறிவில்லையே, அறிவை கொடுக்கணுமே, இல்லை பொதுப்படையாக ஒரு ஜபம், அவ்வளோதானே எனக்கு செய்ய முடியும், செய்து அனுப்பிவிட்டேன். அப்போ ஜனங்களுடைய மனசு என்னன்னா, பிரசங்கியாரு உபதேசம் ஒன்றும் பண்ணாண்டாம், எங்களுக்கு சிவம் பண்ணுவீரா, பே போகுமா, நோய் தீருமா, பிரச்சனை தீருமா அப்படின்னு வருவாவ. அதனால பிரசங்கி மாறம் பார்க்குது. அப்போ சும்மா வார ஆளுவெல்லாம் சும்மா விட்டால் சரி வராது. என்னத்தையாவது வந்து யாரும் கள்ளா தீர்க்க தரிசனமாக சொல்லணும், உனக்கு அங்கோடி வருது இங்கோடி வருது அதை மாற்ற போறாருன்னு என்னத்தையாவது சொன்னா அதான் ஜனங்கள் என்ன செய்வாவ, கூடுவாவ. ஒரு தீர்க்க தரிசனமா இல்லையா பிரசங்கியார உங்க சபையில? அப்ப நாங்க வரையில. இதாக இன்னைக்கு நிலைமை. எங்கேயாவது குறை சொல்லுது மாதிரியாவது 10-15 குறி
சொல்லணும். ஒரு இடத்துல கேரளாவில் ஒரு பொம்பளை இந்த மாதிரி நிறைய குறி சொல்லுது மாதிரி தான் சில பயவை சொல்லுவது கேட்டால் குறி சொல்லுது மாதிரி இருக்கும். நான் ஒரு சம்பவம் சொல்லட்டா? இதுக்கு வரலாம், இன்னொன்று முன்னால் வருது. நாங்கள் நேரி பக்கத்தில் நான் சுவிசேஷ வேலைக்கு போனேன், வேறு ஊழியக்காரர்கள் கூட போனோம். ஒரு வீட்டில் கூட்டம் எல்லாம் கூடியிருக்கிறார்கள், அந்த வீட்டு கூட்டம் மாதிரி தான். ஸோ அந்த வீட்டுக்கு ஜபிக்கணும்னு கூப்பிட்டுருந்தார்கள். அவங்க ஜபிப்பார்கள், நான் சுவிசேஷம் பேசுவேன். எனக்கு கண்டிஷன் என்னன்னா, ஆண்டவருடைய சுவிசேஷம் பேசி தான் ஜெபம் பண்ணணும். அதுதான் ஊழியம். புரியுதா? ஊழியம்னு சொல்லுறது போகிறவங்களுக்கு பிரச்சனை தீர்க்குது இல்லை. உங்களுக்கு புரியணும், போகிற இடத்துல உள்ள ஆளுக்கு பிரச்சனை தீர்க்குதும் சோக்கடை தீர்க்குதும் அவங்க கேட்கறதில்ல, வேண்டி கொடுக்குது வாங்கி கொடுக்கறதுக்கு பேர் ஊழியம் கிடையாது. புரியுதா? ஊழியங்கிறது தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்க இல்லையா, துரத்துங்க வியாதி இல்லைன்னா அதை செஞ்சுட்டு நற்செய்தியை பேசணும். அதனால நான் நற்செய்தி பேசணும். சரி, அங்கே போயாச்சு. அப்போது முதல்ல நான் சுவிசேஷம் பேசணும். அப்போ இப்படி ஆகும், ஆண்டவர் உலகத்தை படைச்சார், சாபம் வந்துட்டு நமக்கு நிலைமை இப்படி ஆயிட்டு ஒரு புதிய பரலோக ராஜ்யத்தை நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி மேன்மையாக இருக்குது. அதனால தான் பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள்னு சொன்னார். நம்ம முதலாவது பரலோக ராஜ்யத்தை தேடணும், அப்போ ஆண்டவருடைய பிள்ளையாக மாறணும். அப்போ மற்ற காரியங்கள்லையும் நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அப்படி பக்குவமாக அந்த சூழ்நிலைக்காரங்க பேசியாச்சு பாருங்க. நான் பேசி முடிச்சாச்சு. அங்கே வேற ஒரு பிரசங்கியார் வந்திருந்தார். அந்த டீமில் வேற ஒரு பிரசங்கியார் அவர் கூட்டிகிட்டு வந்துடுறாரு, வேற இடத்துல அங்கே உள்ளவர். அவர் எழும்பி ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து பேசிட்டு அவர் சொல்லுவார், நல்லா கவனிக்கணும், அந்த வீட்டில் ஒரு வாலிப பிள்ளை இருந்து நல்லா படித்த பிள்ளை. அந்த பிள்ளையை பார்த்து சொல்லுவார், உனக்கு சீக்கிரம் இப்போ அரசாங்கத்தில் உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க போகிறதுன்னு சொன்னார். சரி, ஓகே. அடுத்தது அந்த வீட்டுக்காரரை பார்த்து சொன்னார், உங்களுக்கு பாளையங்கோட்டை சிட்டியில் ஜங்ஷனில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டை உங்களுக்கு தரப்போறாருன்னு சொன்னார். 2. 3வது, அங்கே ஒரு வயசான பாட்டி இருந்து, அந்த பாட்டியை பார்த்து உங்களுக்கு 5 பவுனில் ஒரு தங்க நெக்லஸ் தரப்போறாருன்னு சொன்னார். புரிஞ்சுதா உங்களுக்கு? குறை சொல்லுகிற ஆவிக தந்திரத்தை பார்த்துக்கிடுங்க. எனக்கு தெய்வமே இப்படி வந்து சேரும். ஸோ இது மாதிரி ஒரு பொம்பளை அது எதையும் நல்லா பேசின நல்ல நிறைய ஜனங்கள் போவா. இப்போவுமே குறை சொல்லுறதுக்கு நிறைய ஆள் போகிறாவ இல்லையா, போவாவ. போய் அங்கே பெரிய சபை மாதிரி எல்லாம் கட்டி நல்லாமோ நடக்குதான். ஒரு கட்டத்தில் திடீர்னு இந்த பொம்பளை ஹார்ட் அட்டாக்ல செத்து போச்சு. சைலண்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்கு ஏதாவது கஷ்டம் எல்லாம் வந்தால் அது நமக்கு தெரியும். இது திடீர்னு டக்குன்னு சைலண்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க, செத்து போச்சு. இதை அடக்கம் பண்ணனா, அடக்கம் பண்ணதுக்கு அந்த பொம்பளை பக்கத்தில் உள்ள எல்லாம் வந்து குளிப்பாட்ட போனாங்க. குளிப்பாட்ட போனா இடுப்புல 18 தாயத்து இருந்தான். எத்தனை தாயத்து? 18 தாயத்து. புரியுதா உங்களுக்கு நான் சொல்லுது? நான் நேரமா ஒரு ஆசாமியை சொன்னேன் இல்லையா, அந்த ஆசாமியும் இடுப்புல தாயத்து கட்டியிருக்காருன்னு நான் வேற வழியில கேள்விப்பட்டேன். புரியுதா நான் சொல்லுது? ஏற்கனவே எனக்கு இந்த சந்தேகம் இருந்து, ஒரு தீர்க்க தரிசனம் வந்து சபையில சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது காரியங்கள் இருந்தா சொல்லலாம். இது வந்து குறை சொல்ல டைப்பில் சொல்லலாம். சரியா, உனக்கு அதான் தருவேன், உனக்கு வீட்டில் ஒரு பொருள் காண இல்லையா, அன்னார் எடுத்துட்டு போயிருக்கான், இப்படிதான் அந்த ஆளு சொல்லுவாராம். அப்ப டக்குன்னு எனக்கு மனசிலாச்சு, இதுதான் குறை சொல்லுகிற ஆவி. சபையின் பக்தி விருத்திக்கு சொல்லுவதாக தீர்க்க தரிசனம் இல்லையா. அப்ப எனக்கு அந்த சந்தேகம் இது ஒரு குறை சொல்லுகிற ஆவி இல்லையா, இது எப்படி இந்த ஆளுக்குள்ள செயல்படுதுன்னா நான் அறிஞ்சுக்கிட்டேன், இடுப்புல தாயத்தை கட்டியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அப்ப இது மாதிரி இதாக பல இடத்துல நடக்குது, உங்களுக்கு தெரியல அல்ல இல்லையோ. அப்ப இப்படிப்பட்ட சத்தங்களை தான் ஜனங்கள் கேட்க விரும்புகிறார்கள், தேவ சத்தம் கேட்க விரும்பவில்லை. அப்ப நீங்கள் தேவ சத்தத்தை கேட்க விரும்பலைன்னா உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். சில வேளை ஜனங்கள் சொல்லுது, நீர் பேசப்படாது, சும்மா இருவை. சில பயவையெல்லாம் தவப்பு மாறிட்ட வந்து சண்டை போடுவது, அவன் ஏதாவது புத்திச்சுன்னா ஒய் வாயை தர மூச்சு காட்டிடப்படாது, பேசப்படாது. கேட்டதா தர முடியுமா முடியாதா? கொள்ளாமா தவப்ப மாதிரி தள்ள மாதிரி ஒன்றும் பேசப்படாதான். இவைய கேட்கறது மட்டும் கொடுக்கணுமா? அதாக இன்னைக்கு பிசாசுக்க வல்லமையான காரியம். இது போலியாக சில ஆளுவ நீர் பேசிடப்படாது, நாங்க கேட்க தர முடியும் இப்படி எல்லாம் நாம தேவ சமூகத்துல இருக்கப்படாது. அவர்தான் சொல்லுவார் இல்லையா, என் சத்தத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். சரி, இப்ப அவைய கர்த்தருடைய சத்தத்துக்கு கேட்க விருப்பம் இல்லாம சாத்தான் சத்தம் கேட்டதுனாலதான் இவ்வளவு சாபமும் தீமையும் வந்தாச்சு, நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம சாசு பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு பக்கம் தேவ சத்தம் நாம இங்க பேசுறோம், பார்த்தீங்களா சிலர் தான் இருக்குதிய.
இனி வேற பக்கத்தில் வேற ஏதாவது ஒரு சத்தம் கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் போட்டு நிறைய ஆள் அங்கே போயிடுவாங்க. இல்லையோ? அதுவும் பேசுகிற பிரசங்கியாருக்கு நல்ல அறிவு இருக்கணும். ஜனங்கள் சந்தோஷமா வரணும்னா என்னென்ன பேசணும்னு அவரு நல்ல ஒரு ஐடியா உண்டாக்கணும். இல்லைன்னா தாயத்தை வாங்கி இடுப்புல கட்டிக்கிடணும். சரியா? கட்டிக்கிட்டு வந்து பேசினா தான் ஜனங்கள் என்ன செய்வாவ, வருவாவ. இல்லைன்னா வரமாட்டாவ என்கிறத பிரசங்கி மாதிரி பார்த்து வச்சிருக்காவ. அதனால அதுக்கு எப்படி பேசலாம், அந்த ஜனங்களுக்கு ஏற்ப பேசலாம். அதான் இச்சை. அது 2 தீமோத்தேயு 4:3 இச்சைக்கேற்ற போதகர்களை திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்தை விட்டு விலகி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ மன தெளிவுள்ளவனாயிரு. தீமோத்தேயுக்கு சொல்லுவார், நீ ரொம்ப தெளிவுள்ளவனாயிரு. சுவிசேஷனுடைய வேலை செய், தீங்கு அனுபவி. எப்படி? அப்ப சுவிசேஷனுடைய வேலை செய்தா தீங்கு அனுபவிக்கணுமா? பவுல் சொல்லுவார், சத்தியத்தை சொன்னதுனால சத்துருவானேனோ. இல்லையா? உண்மையை சொன்னா பிரச்சனை தான். இல்லையா? ஆமா, அதான் பிரச்சனை. நான் நிறைய பார்த்துருக்கேன். உண்மையை ஆவியானவர் பேசிட்டா உடனே பிரச்சனை தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னே நான் ஒரு சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பிரசங்கத்துக்கு போனேன். அந்த பாஸ்டருக்கு என்ன தெரியாது. அப்போ அவர் ஏற இறங்க பார்த்தாரு. நானும் புதுசு, எனக்கு போய்கிட்டே இருக்கணும், எனக்கு தந்த அனுமதி அது. அவர் அப்படி பார்த்தாரு கொஞ்ச நேரம். அப்படியா, புதுசு, சரி தயங்கி சரி உட்காருங்க சொன்னார். செய்தியை எனக்கு தந்தாச்சு. நான் செய்தியே பேசேன், என்ன இல்லாமல் பேசியிருக்கேன். பேசி முடிச்சாச்சு. முடிஞ்ச பிறகு சாப்பாட்டோம், உட்காந்துருந்தோம், கொஞ்சம் பேசினோம், வந்துட்டேன். 1 வருஷம் கழிச்சு, சில வேளை அப்படி ஆயிரும். நான் தமிழ்நாடும் கேரளாவும் சுற்றுறதுனால ஒரு சபைக்கு போயிட்டு அடுத்தது பிறகு ரொம்ப நாள் ஆயிரும். 1 வருஷம் கழித்து மீண்டும் அந்த சபைக்கு போயிருக்கேன். அப்போ போனோடனே அந்த பாஸ்டர் என்னை வரவேற்றார். வரவேற்று, வாங்க பாஸ்டர், செய்தி சொல்லுங்கள். நான் இப்போ அவருக்கு பழகிட்டு இல்லையா, அதனால் செய்தி சொல்லுங்கள் என்று சொல்லி அனுமதி தந்தாச்சு. செய்தி முடிச்சாச்சு. அன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பாஸ்டர் ஒரு சம்பவம் சொன்னார். என்ன சம்பவம் சொன்னார்னா, பாஸ்டர் நீங்கள் 1 வருஷம் இருக்கேன் இல்லையா? ஆமாம். அது அப்போ நீங்கள் வந்துட்டு போன பிறகு எங்கள் சபையிலேருந்து ஒரு குடும்பம் பிரிஞ்சு வேற சபைக்கு போயிட்டேன்னு சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டு. நான் கேட்டேன், பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர், என்ன நான் பிரசங்கம் பண்ணிட்டு போனேன் அன்னைக்கு பிரித்து போயிட்டா? அப்போ நம்ம பிரசங்கத்தில் ஏதோ குழப்பம் உண்டாகி போச்சுன்னு அர்த்தம் ஆகுது அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்க பாஸ்டர், எனக்கு ஒன்றும் புரியலையே. உடனே அந்த பாஸ்டர் சொன்னார், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நான் சம்பவத்தை சொல்லுவேன். என்ன சம்பவம்னா, நான் பிரசங்கம் பண்ணதில் ஏதோ காரியங்கள் அந்த பார்ட்டிக்கு கொஞ்சம் தச்சிருக்கு. சரியா? அப்போ தச்ச உடனே அது போயிட்டு, எனக்கு தெரியாது, முன்பும் தெரியாத சபை. நான் போன பிறகு 4 மணிக்கு சாயங்காலம் அந்த பாஸ்டர்கிட்ட தாராரு. பிரசங்கி, நீ சொல்லி கொடுக்காம இது அந்த பிரசங்கி யார் எப்படி தெரியும்? நியாயம் கொள்ளாம அவர் சொல்லி தந்து நான் பிரசங்கம் பண்ணினேனாக்க சண்டை. இவர் சொல்லியிருக்காரு, ஐயோ எனக்கு தெரியாது, அந்த ஆள் புதுசாக வந்தார், இன்னைக்கு தான் பார்த்தேன் அவரை, நானே தயங்கி தான் செய்தி கொடுத்தேன். அவர் வசனம் பேசினார். சரி, இல்லைம்மா நான் சொல்லலைன்னா கேட்கணுமே. இல்லை நீ சொல்லி கொடுக்காம அது நடக்காது. நல்லா சொல்லி பார்த்தேன், கேட்கல, சண்டை போட்டு வேற ஒரு சபைக்கு போயிட்டாங்க. நான் என்ன செய்யுது? இல்லையோ, புரியுதா நான் சொல்லுது? ஆண்டவர் வார்த்தை பேசினா உடனே பிசாசு பத்தியா சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லணுமா? உனக்கு ஜாதகமே தெய்வத்துக்கு தெரியும். இல்லையா? நம்ம ஜாதகமே அவருக்கு தெரியாதா? ஆமா, பிறக்கிறதுக்கு முன்னாலே எல்லாம் தெரியுமாவே, எல்லாமே தெரியும். அப்போ உன்னை சுட்டி காட்டுனா உடனே ஓ கர்த்தர் பேசுகிறாரா, உடனே தாழ்த்திடணும். என்ன செய்திடணும்? பழைய சபைகளுக்கெல்லாம் அப்படிதான். ஒரு சபைக்கு நான் இப்படி செய்தி சொல்ல போவேன், சில வேளை காரமாக செய்தி வந்துடும், பரவ அந்த பக்கம் போகிறதே இல்லை. எனக்கு தோணும், என்னைக்கு போனாலும் கட்டாப்பட்டான்னு காரமாக செய்தி வந்துடுது. எனக்கே சில வேளை கஷ்டமாக இருக்கும், ஏன் இப்படி பேசுவேன் நான் அப்படின்னு அங்கே போகலை. கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு அந்த பாஸ்டர்கிட்ட ஃபோன் வந்தது. என்ன பாஸ்டர், உங்களை எந்த பக்கம் காணவே இல்லை? நான் மனசில் இருந்தது சொல்லிட்டேன். இப்படி ஆகும், அங்கே நின்னா கட்டாப்படான்னு ஏதோ வந்துடுது, நான் பேசிடுறேன். எனக்கே சில வேளை கஷ்டமாக இருக்குது, இப்படி எல்லாம் பேசணுமா, தேவையா நான் நினைக்கேன். உடனே அந்த பாஸ்டர் சொல்லார், ஐயே அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கப்படாது. எங்களுக்கு ஐயா சாதையா கிருபாசன சபையாக்கம் காஞ்சிரோட் சாது இருந்தார். அவர் சொல்ல, எங்கள் ஐயா நாயை பேயனெல்லாம் திட்டுவார். கொள்ளாமா? அவர் எப்படி திட்டுவார்? நாயை பேயனெல்லாம் திட்டுவார். நீங்கள் அப்படி ஒன்றும் திட்டல இல்லையா? நீதிமான் குட்டுகிறது தலைக்கு எண்ணெயை போல இருக்கும் பாருங்க. கொள்ளாமா? அந்த அன்னைக்கு அப்படி சபை இருந்து, இன்னைக்குள்ள நிலைமை வேற. இப்படி பிரசங்க யார் சொல்லி போட்டாரா? அப்போ நம்ம விரும்புவது மாதிரி தான் தெய்வம் நம்மகிட்ட பேசணும் இல்லையா?
நீங்கள் உங்கள் பிள்ளைகள்ட்ட மக்களே 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 தின்னு மக்களே குடி மக்களே மாதிரி அவர் என்ன செய்யணும்? இப்படி தான் அப்படியே பிரசங்கி மாதிரி பேசி பேசி ஜனங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு புரியவே இல்லை. இத்தனை வரையும் விசுவாசி, நான் வேற புத்தகத்தில் இருந்தால் எழுதி கொண்டு வந்தேன், அத்தனை இந்த வசனம் தான் பேசிக்கிட்டு போகிறேன், எனக்கு புரியலைன்னா நீ வழங்கின தம்பிடுதான் மனசுக்குள்ள நினைச்சு, டேய் சீனியர் விசுவாசி, இந்த பைபிளை நீ படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்குமே. ஒரு இடத்துல அப்படி ஆகி போச்சு. நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா இந்த பிரசங்கியாருக்கே ஒன்றும் ஓடையில பிரசங்கம் முடிஞ்சோன்னா அடுத்தது அவர் சொல்லுவார், பாஸ்டர் நிறைய பேசினார், அவருக்கு நிறைய பைபிள் வசனம் தெரியும், அதனால ரொம்ப வேகமாக பேசுவார், உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா அப்படின்னு இந்த பாஸ்டர் கேட்கார். உடனே சபையில் இருந்த ஒரு மூத்த முதியவர் சொல்லுவார், அது ஞானம் உள்ளவர்களுக்கு எல்லாம் புரியும். அடிச்சார் அடி. ஞானம் உள்ளவர்களுக்கு எல்லாம் வேத வசனத்தில் பழக்கம் உள்ளவர்களுக்கு அது புரியும், இனி புரியாதவர்களுக்கு தான் ஒன்றில் இருந்து நான் பாடம் எடுக்கணும். சரியா? சரி. அப்போ இப்படி தேவ சத்தத்தை ஜனங்கள் எப்படி கேட்கிறார்கள் இணங்குகிறார்கள்ங்கிறத புரிஞ்சு கொள்ளுறது தான் சில பகுதியை ஆவியானவர் தந்தார். அப்போ என்ன புரியணும்? தேவ சத்தத்தை கேட்க உங்களுக்கு ஆசை இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது குத்துது வெட்டுது இந்த பேச்செல்லாம் கிடையாது. பழைய காலம்லாம் அப்படிதான். அதான் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. நாங்கள் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ண பாஸ்டர் சொன்னார்ல, இது மாதிரி சரி தொடர்ந்து தூய ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய் யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. அந்த விசுவாசிகள் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? ஆவியானவர் வல்லமையாய் மனுஷ சத்தம் இல்லை தேவ சத்தம் கேட்கணும். எப்படி? கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். அவங்க பேசுற ஜெபம் பண்ற வேகத்தை பார்த்தாலே நமக்கு தாளிக்க வராது பாருங்க. அப்படி பேசலைன்னா அவங்க விரும்ப மாட்டாங்களாம். பழைய சபையில இந்த ஒரு மாதிரி தாளிச்சா பெருசா பாஸ்டரே இந்த தாளிப்பு பிரசங்க எங்கே இருந்து பிடிச்சிட்டு வந்தீரு அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்களாம். ஏன்னா அவங்க ரொம்ப ஷார்ப்பா வசனம் ஆவியானவர் பேசினா அதுக்கு ஒரு அதிகாரம் வேண்டாமா, அதுக்கு ஒரு வெயிட் வேண்டாமா? இது என்ன இந்த குழந்தைகள்ட்ட மக்களே மக்களே மக்களேன்னு பேசினா இது என்ன மக்களே மக்களையா? தெய்வம் பேசுறாரா நீ பேசிதானே ஆயிரும். பழைய சபைக்கு அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். அப்படி பழகுனவர்களாகும். என்ன பேசினாலும் அல்லேலியா போட்டு சந்தோஷம். எத்தனை பேசுறாருப்பா? ஆமாம், நீ உயிருள்ளவன் பேர் செத்தவனா இருக்கிறாய் நொண்டி சப்பானி. ஓகே. அப்போ தேவ சத்தத்தை கேட்க நீங்கள் என்ன செய்யணும்? விரும்பணும். பல வேளையில் தேவனுடைய சத்தம் நாம் எதிர்பார்க்க மாதிரி இருக்காது. இதுதான் விஷயம். ஏன் நமக்கு இந்த பிரச்சனைன்னா, எபேசியர் 2:2-3 வசனம் இப்படி சொல்லுது. எபேசியர் 2:2-3 வசனம் நம்ம கொஞ்சம் நிதானமாக போவோம். அது இப்படி சொல்லுது, முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்தின்படியாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டு வந்தீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நம்முடைய மாம்சம் மனசும் விரும்பினபடி செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களை போல கோப ஆக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். அப்போ மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒன்று ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவியின் படியில் இருக்கிறார். சரியான சொல்லுது. நான் ஒரு முறை ஒரு தம்பி அவன் ஃபோனில் பேசினான். அவனுக்கு சில பிரச்சனைகளுக்கு நான் ஒரு சபைக்கு பிரசங்கத்துக்கு போனேன். அவன் அன்னைக்கு அங்கே இருந்தான். நான் வந்துட்டேன். எனக்கு ஃபோன் நம்பரை எப்படியோ அந்த பாஸ்டர்கிட்ட போய் தேடி பிடிச்சி எங்கேருந்தே வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணான். பாஸ்டர், ஒரு 3 வாரத்துக்கு முன்ன இந்த சபைக்கு நீங்கள் வந்தியலா? ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஆமாம் வந்தேன். நான் அன்னைக்கு வந்திருந்தேன். உங்கள் பிரசங்க எனக்கு நல்லா பிடிச்சது. அதனால் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசை. அதனால தான் நான் நம்பரெல்லாம் தேடி பிடிச்சி வாங்கி பேசுகிறேன்னு சொன்னேன். அவனுக்கு பிரச்சனைகளை சொன்னேன். நான் அவனுக்கு ஃபோன்லேயே அதுக்கு பரிகாரங்கள் வசனங்கள் விளக்கங்களை கொடுத்தேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னேன். நான் அப்படி அவன்கிட்ட பேசினேன். பேசி பிறகு ஞான ஸ்நானம் வரைக்கும் வழி நடத்தி நீங்கள் அந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர்கிட்டையும் சொன்னேன், அந்த பையனை கூப்பிட்டு தகுதி இருக்குன்னா ஞானஸ்நானம் கொடுத்துருங்கன்னு சொன்னேன். ஞானஸ்நானம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அங்கே நடந்துட்டு நான் இவன்கிட்ட ஃபோனில் பேசும்போதே அவன் ஒரு காரியம் சொன்னான். பாஸ்டர், நீங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது வேற ஒன்று மறுகாதில் என்னட்ட பேசுது. அவன் சொல்லதை கேட்காத, அது தப்பு, அப்படி போவாத இப்படி போவாதன்னு மறுகாதில் பேசுதான். கொள்ளாமா? நான் ஒரு பக்கம் பேசுறது ஃபோன் ஒரு காதில் கேட்குதான், இது வேற ஒன்று மறுகாதில் பேசுதான். இது மாதிரியாக்கும் அநேகருக்குள்ள ஆகாயத்து அதிகாரப்பிரிவு நாவி இருந்து குடைஞ்சிக்கிட்டே இருக்கான். புரியுதா?
குடஞ்சிக்கிட்டே தேவ சத்தத்தை கேட்க விடாது. வேற எல்லா சத்தமும் நீ கேளு, எங்கேயும் போ, பிரச்சனை இல்லை. இங்கே மட்டும் போவாத, இங்கே உள்ள சத்தம் மட்டும் கேட்காத. இங்கே உள்ள சத்தம் கேட்டால் அப்புறம் என்னோட நீ இருக்க முடியாது இல்லையா? அப்படியே செய்கிற ஒரு காரியம் இருக்கிறதுனால தான் அவர்களுக்கு அது கசப்பாக இருக்கும். சில ஆளுகளுக்குள்ள அப்படிதான், அந்த ஆளலை பார்த்தோன்னே எரிஞ்சு விழுவாவ. சரியா? உள்ள அசுத்தாவி இருக்கும்போது அது குடும்பங்களை நடக்கிறது. பெற்றோருக்கு எதிராய் பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு எதிராய் பெற்றோர், நடக்குது இல்லையா? ஒரு அசுத்தாவி உள்ள ஏறிட்டு இருந்தா கோபம், கணவன் மனைவி இடையில சண்டை, இதெல்லாம் அந்த பிசாஸ். இப்படிப்பட்ட அந்த ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவியின் பிடியில் இருக்கிறவர்கள். ரெண்டாவது, இந்த உலக வழக்கத்திலேயே அடிமைப்பட்டவர்கள். ஏன்னா தேவ சத்தம் இந்த உலக வழக்கத்துக்கு எதிரானது. ஏன்? உலகம் சாபத்தில் இருக்கு, சாத்தானுடைய ஆளுகள் இருக்கு, மனுஷரெல்லாம் பேய்க்க பிடியில் இருக்காவ. அதனால அந்த ரீதியில உலக வழக்கம் இருக்கு. அப்ப பரலோக தேவன் பேசும்போது எப்படி பேசுவார்? நீ உலக வழக்கத்தின்படி நடக்கப்படாதுன்னு பேசுவார். சரியா? அது எபேசியர் 4:17, நீங்கள் மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நடவாதிருங்கள். சரியா? ஆமா. நீங்கள் லேவி 20:26, லேவியர் 20:26 நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தவர்களாக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜாதி ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். சரியா? மற்றவங்களை மாதிரி இருக்கக்கூடாது. அவன் பேய்க்குள்ள இருக்கிறான், இருட்டல இருக்கிறான், நல்லது கெட்டது நாரதன் மறக்கிறது தெரியாம இருக்கிறான், அதுபோல நீ இருக்கப்படாது. நான் பரிசுத்தராக இருக்கிறேன், அதை சொல்லித்தரேன். அப்ப இப்படி உலக வழக்கத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு பரலோக தேவனுடைய சித்தத்தை கேட்கும் போதெல்லாம் கசப்பா இருக்கும், வேப்பங்காயா இருக்கும், விரும்ப மாட்டார்கள். புரியுதானு சொல்லுது? ஏன்னா உள்ள வேற ஒரு விஷயம் இருக்கு, இதை நம்ம புரியணும். சுவிசேஷ பணியிலே நாங்கள் இதை மனசிலாக்குவோம். அவர்களுக்குள்ள வேற ஆவி வேலை செய்யறதுனால தான் சண்டைக்கு வந்துடுவாங்க, எங்களை விரட்டுவாங்க, இங்க இதெல்லாம் நீ பேசப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை தடுக்க விரும்புது. இந்த அசுத்தாவியனுடைய ஆளுகையிலிருந்து ஜனங்கள் வெளியே வர முடியாம அது தடை செய்கிறதை பார்க்குறோம். அப்ப நமக்குள்ள கூட அப்படிப்பட்ட காரியம் இருக்கக்கூடும், இதை மனசுல வச்சுக்கணும். அப்ப தேவ சத்தத்தை கேட்க முடியாமல் அதுக்கு எதிரான ஒரு சிந்தனை வருதுன்னா நமக்குள்ள பிசாசு செயல்படுதுன்னு நீங்க புரியணும். ரொம்ப சிம்பிள். பல வேளையில ஆண்டவருடைய சத்தம் வசனங்களுக்கு செவி கொடுக்க மாட்டாவ, அவங்க வேற சத்தத்துக்கு செவி கொடுக்கறது ரொம்ப வேகமா இருந்து போறதுடைய ரகசியம் இந்த நிலைப்பாடு, இந்த மாதிரி ஒரு வேற விதமான ஒரு ஆவியினுடைய செயல்பாடு உள்ள இருக்கிறது என்பதை தான் நீங்கள் புரிந்து கொண்டு, உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். ஒரு சபைக்கு நான் செய்திக்கு சொல்ல போனேன் ஞாயிற்றுக்கிழமை. அந்த சாட்சி வேளையில ஒரு தாயார் ஒரு சாட்சி சொன்னார்கள். என்ன சாட்சி சொன்னார்கள்னு சொன்னா, அதாவது அதுக்கு முன்ன ஒரு வாரம் அங்கே உபவாசம் ஜபம் நடந்திருக்குது. அது ஃபைனல் டே ஞாயிற்றுக்கிழமை. நான் எதிர்பாராம போனேன். அந்த உபவாச ஜபத்தில் இந்த தாயார் கலந்து கொண்டிருக்கிறார்கள், ஜபித்திருக்கிறார். அவர்கள் ஜபித்த ஒரு காரியத்தை அன்னைக்கு சாட்சியில சொன்னார். என்னன்னு சொன்னா, எனக்கு அடிக்கடி ஒரு கோபம் வரும். என்னது வரும்? கோபம், சம்பந்தம் இல்லாத கோபம், தேவையில்லாத கோபம், எரிஞ்சு விழுது யாருகிட்டே. இப்படி கோபமா எரிச்சல் வந்துகிட்டு இருந்தது. அப்போ அவங்க சொல்றாங்க, எனக்கு தெரியுது ஏன் நான் இப்படி கிடந்து சும்மா தேவையில்லாமல் கிடந்து கோபப்படுவேன் எடுத்ததுக்கெல்லாம் அப்படின்னு. எனக்கு அப்போ ஏதோ ஒரு பிசாசுக்கு வேலை தான் அப்படின்னு எனக்கு உள்ளத்துல உணர்த்தல் உண்டாகுனதுனால நான் இந்த உபவாச ஜபத்தில் வந்திருந்த போது, ஆண்டவரே இந்த கோப பிசாசை என்னட்டு மாற்றணுமே என்று சொல்லி நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் விடுதலை தந்தார். இதுதான் சாட்சி. புரியுதா? அற்புதமான சாட்சி. நம்ம குணம் மாறணும்னு நம்ம ஜெபிக்க மாட்டோம். என் குணம் மாறணும், கோபம், பல விதமான குணங்கள் இருக்கு நிறைய. அதெல்லாம் நமக்கு உணர்வு கிடையாது. அந்த தாயாருக்கு அந்த உணர்வு இருந்திருக்கு. இது தப்பு இல்லையா? இது ஏன் இப்படி வருது? ஆமா, ஒரு முறை ஒரு அதாவது பால் சொசைட்டியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சகோதரர்கிட்ட ஒரு சம்பவம் சொன்னார். சார், நான் 5 மணிக்கு எனக்கு ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகும்போது ஒரு சக்தி என்ன டாஸ்மாக் கடைக்கு இழுத்துட்டு போகுது. எங்க இழுத்துட்டு போகுதா? கள்ளு கடைக்கு, சாராய கடைக்கு இழுத்துட்டு போகுது. நான் குடிக்கப்படாதுன்னு நினைக்கேன். அங்கே போய் குடிச்சு 4 காலில் வீட்டில் போய் மனைவி வீட்டை தாராறு பண்ணி வீட்டில் சமாதானம் கிடையாது. இப்போ புரியுதா? நான் நல்லா நினைக்கேன் என்ன இழுத்துட்டு போகுது. அவருக்கு அந்த உணர்வு இருக்கு, எனக்கிட்ட இந்த பேய் இருக்குது. ஆமாம், நமக்குள்ள என்னெல்லாம் வேலை செய்யுதுன்னு நீங்கள் பார்த்துக்கிடணும், பார்க்கண்டாமா? பிசாசு யூதாசுக்குள்ள பிசாசு தூண்டினான், கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டினான். அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் பிசாசு புகுந்தான். இருக்கு இல்லையா? ஏசுனார் கூட இருக்கு. யூதாசுக்குள்ளே பிசாசு யாரி இருக்கான், நம்ம விட்டு வைப்பானா? விட்டு வைக்க மாட்டான் இல்லையா?
அது எபேசியர்கள் நிருபத்தில் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இடம் கொடுத்தா என்ன நடக்கும்? அவன் வந்து உட்காருவான். அதுக்கப்புறம் எழுப்பி விடுறது கொஞ்சம் கஷ்டம் பார்த்துடுங்க. அதனால என்ன செய்யணும்? நீங்க முதல்ல பிசாசுக்கு 27 4:27 எபேசியர் 4:27 அது 26 வசனம் அப்படிதான் இருக்கு, பார்த்துடுங்க. 26 என்ன சொல்லுது? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னும் கோபம் எரிச்சல் தனிய கிடவுது இல்லையா? பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அப்ப கோபம் பிசாசுகிட்டே இருந்து வருதான், சரிதானே? இப்படிதான் நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கிடணும். கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு அதை இதையும் சொல்லிட்டு இப்படி சொல்லி போட்டனேன்னு பரவ சொல்லப்படாது. சிலர் கோபத்தில் என்னத்தையும் சொல்லுது, அதன் மூலம் ஏற்படக்கூடிய வில்லங்கம் எங்கேயோ போயிடும், சரியா? அதனால வாயை கொஞ்சம் அளவாட்டு தான் பயன்படுத்தணும். வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக சொல்லியிருக்கு இல்லையா? நம்முடைய வார்த்தை சுருக்கமாக இருந்தால் நல்லது. எல்லாத்துக்கும் பதில் பேசாமல் போயிட்டே இருக்கணும், நம்ம பாட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போகக்கூடாது. சரி, அப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகுன பழக்கம் உள்ளவர்களுக்கு தான் ஒன்று முன்னால் வருது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகுற பழக்கம் உள்ளவனுக்கு தான் சாத்தானுடைய சத்தத்தை இனம் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா, புரியுதா? அது ஒரு அற்புதமான விஷயம். வசனம் தானே, யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வருது பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு சொல்றதுல அவை அந்நியனுடைய சத்தத்தை, நீங்க 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்த வசனத்தினுடைய பின்பகுதி 4ஆம் வசனம் பின்பகுதி, ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. 5ஆம் வசனம் என்னது? அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினாலே அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகுது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பழகினவர்களுக்கு தெரியும் இல்லையே, இது கள்ள பயலுக சத்தம். எத்தனையோ சொப்பனம் எனக்கு நடக்கும், நிறைய சொப்பனம். முதல்ல எல்லாம் சொப்பனம் எல்லாம் கர்த்தர் காட்டுவார், நான் நம்பிடுவேன். ஒரு நாள் ஒரே ராத்திரியில ஒரே விஷயத்தை பற்றி எதிரடையான 2 சொப்பனம் பார்த்தேன். ஒரே விஷயம், ஒன்று ஒரு டைப்பில் இருக்கு, இன்னொன்று எதிராக இருக்கு. அன்னைக்கு தான் குழம்பி போனேன். நான் அப்போதான் ஆண்டவர்கிட்ட காத்திருந்தேன், ஆண்டவரே இது எப்படி? அப்போதான் ஆண்டவர் ஒன்று கற்றுக் கொடுத்தார். பரிசுத்தாவியை பற்றி இயேசு வனாந்திரத்துக்கு போன போதிலும் அவரிடத்துல பிசாசு வந்து பேசலாம், தெரியுமா? பரிசுத்தாவியை பெற்ற பிறகு இயேசு இடத்துல பிசாசு பேசுறது அவர் கண்டுபிடிச்சுக்கிட்டாரு, என்கிட்ட பிசாசு பேசுறேன். அப்ப நம்ம விட்டு வைப்பானா? அதனால சொப்பனம் கண்டேன் எல்லாம் சண்டை உண்டாக்கிறாதீங்க, சரியா? சொப்பனம் கண்டாங்க இருக்கட்டும், நமக்கு ஜெபம் பண்ணும். அல்ல இப்படி நிறைய வரும். அப்ப இந்த ஆண்டோடைய சத்தம் கேட்ட பழவனால இல்லையே, இது வேற மாதிரி இல்லையா இருக்கு, இது இந்த எல்லையில இல்லையே, இது இந்த டைப், சரி பார்க்கலாம் வெளியே சொல்லுவது கிடையாது, வச்சுட்டு ஜெபம். இப்படி அவன் நல்லா பேசி பார்ப்பான், ஒண்ணுக்கு இடம் கொடுக்கறதே கிடையாது, சரியா? அப்ப நம்ம ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு பழகுன பழக்கம் இருக்கணும் பாருங்க. அந்த பழக்கம் இல்லைன்னா பிசாசு நம்ம ஏமாத்தி போடுவான். அவனுடைய சாமர்த்தியம், அவனுடைய சிலர் அப்படிதான் சொல்றாங்க, எனக்கு அப்படி ஒரு சத்தம் கேட்டது, நான் கதவை திறந்து வீட்டை விட்டு இறங்கி போயிட்டேன்னு சொல்லுவாங்க. பிசாசு பட்டங்கரைக்கு எங்கேயோ கொண்டு தள்ளி இருக்கு. யாரோ கூப்பிட்டது மாதிரி கேட்டது, அண்ணன் வந்த மாதிரி கேட்டது, தம்பி வந்த மாதிரி கேட்டது, நல்லா இறங்கி போயிடாவே இல்லையா? ஆண்டவருடைய சத்தம் கேட்டு நம்ம பழகணும், சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பழகணும். அப்படி கீழ்ப்படிஞ்சு பழகுனா பிசாசு பார்ப்பான், நம்ம சொல்லி இவன் கேட்க மாட்டான். இவன் எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் சொல்லியிருக்காரா, அவருக்கு வசனத்துல இருக்கா, அப்போஸ்தலர் சொல்லியிருக்காருங்களா, இவங்க என்ன, இப்படியே பார்த்துட்டு இருப்பான். எனக்கு பிரச்சனை அதுதானே, ஒரு விஷயம் இருந்தா இதை பற்றி ஆண்டவர் ஏதாவது சொல்லியிருக்காரா, சீடர்கள் சொன்னாங்களா, இப்படி எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்க்கறதுனால சாத்தான் பார்ப்பான், இவன்கிட்ட ஒண்ணுமே பேச முடியாது. இவன் எல்லாத்துக்கும் இயேசு சொன்னாரா, அப்போஸ்தலர் சொன்னாரா, இங்க இருக்கா, அது திருச்சபையில் இருக்கா, இப்படியே தேடிட்டு தெரியுவான். நமக்கு வித்த பலிக்காது. அப்ப ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் பழக வேண்டும். அல்லேலூயா. கீழ்ப்படிந்து பழகாம போனா பிறகு அவர் பேச மாட்டாரு பாருங்க, சரிதானே? சிம்பிளா தான் பேசுறேன், நிறைய வசனங்கள் வரல, வாரத்துல போறேன். நீங்க அவர் சொல்லு சத்தம் கேட்கணும். சில வேளை கர்த்தாவே பேசும் இங்க வந்திருப்பாங்க கூட்டத்துல வந்து, அவிய நினைக்கிறது என்ன தெரியுமா, அவங்க விரும்பின மாதிரி ஏதாவது பேசணும். ஆண்டவர் இதெல்லாம் நாங்க கேட்க விரும்பல, அப்படி பைய திரும்பி தலையை குனிச்சுக்கிட்டு அங்கே இங்கேயும் போயிருது. அவங்க விரும்புவது மாதிரி பேசணும், நீங்க விரும்புவது மாதிரி அவர் பேச முடியாதுங்க. அவர் நம்ம படைச்சவர்ல, அவர் பேசுறத நம்ம படிக்கணும், அவர்கிட்ட நம்ம கேட்கணும். அப்படியா, எனக்கு தெரியாது, சொல்லிதாரு, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அப்படிதான் பழகணுமே தவிர
அந்த தாழ்மையோடு நடந்தா கர்த்தர் பேசுவதை நீங்கள் அறிவீர்கள். அல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தர் பல விஷயங்களை பேசி உங்களுக்கு ஒரு கற்று நிச்சயித்து கொண்ட வழியில் நிலைத்திரு. அந்த உறுதிப்பாட்டை தரும்போது நீங்கள் அதை கீழ்ப்படியணும். என்ன செய்யணும்? முதல்ல சத்தம் கேட்கிறீர்கள், அப்படியே ஆண்டவரே, எனக்கு வழக்கம் அதுதான். அதான் சொல்லல, 15 வயசுலேருந்து இங்கே ஆண்டவர் ஒன்று பேசுகிறாருன்னா அதை உடனே கடைபிடிச்சாகும். ஒருத்தர் எனக்கு பிரச்சனை கிடையாது, மற்றவெல்லாம் தூர போட்டுறது தான். அப்படி தான் இன்றைக்கும் அதுக்கு பழக்கம். ஓ இது சரியா இப்படியா, ஓகே, அது எப்படியாவது அப்படி தான் அடுத்த கட்டம் பேசுவார் என்கிறது எனக்கு தெரியும். அல்ல இல்லையா? எத்தனையோ காரியம் பேசல, நீங்கள் அப்படியே பொழுதுபோக்கிட்டு போனீங்கன்னா அவர் பேச போகிறதில்ல. இந்த இதழ்கிட்ட போய் சத்தம் போடுறதோட சும்மா இருக்கலாம். அல்ல இல்லையா? ஆகவே ஆண்டவருடைய சத்தம் கேட்டு பழகுங்கள், கீழ்ப்படிந்து பழகுங்கள், உங்கள் ஆத்மாவில் பேசுகிற சத்தத்தை உணருங்கள். அப்படி வரும்போது தான் தேவனுடைய உறவு, தேவனுடைய ஐக்கியம் உங்களுக்கு உண்டாகும். அதுதான் அவர் சொல்லுகிறார், என்னுடைய அதாவது என் வசனத்துக்கு, வசனம்னா வார்த்தை, அவர் பேசுகிற சத்தம், சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவனை தான் நோக்கி பார்ப்பேன். நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் நிதானிச்சு பாருங்க, எத்தனை சதமானம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம கீழ்ப்படுகிறோம். ஏன்னா இன்னொரு சத்தம் இருக்குன்னு சொன்னேன், சாத்தானுக்கு சத்தம். அது உலகத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கு, பல ரீதியில் பொய்யான காரியங்கள் நம்ம சுற்றி சொல்லிக்கிட்டே இருக்குது. அநேக வேளை நம்ம அதை உடனே கேள்விடுறோம். பிள்ளைகளை எல்லாம் பார்க்குறோம், யாரோ ஒருத்தர் சட்டையை கழிச்சு இப்படி போட்டால் உடனே எல்லாரும் கழிச்சிடுறான். சட்டார் தலையை ஒருத்தன் இப்படி வெட்டிடுறான், உடனே எல்லாரும் வெட்டி விடுகிறாரு. டிவியில் ஒரு விளம்பரத்தை உடனே அதை செய்கிறாரு. ஊரில் ஒரு வழக்கம் உடனே செஞ்சுறாரு. சாத்தான் சத்தத்தை, உலக சத்தத்தை இவ்வளோ வேகமாக அனுசரிக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்க விருப்பம் இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலை. ஆகவே அவர்களை விட்டு விடுகிறார். பல வேளை நம்ம நினைக்கிறோம், அவங்கள ஏன் இப்படி போகிறாங்களேன்னா, எவ்வளோ பேசியாச்சு, கேளேன் செவிட்டு விரியன் மாதிரி இருக்கிறாங்கன்னா என்ன செய்ய முடியும்னா போயிட்டே இருப்பேன். அதனால தான் கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் ஆண்டவர் சொன்னார். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் மனசாட்சியிலே வசனத்தின்படி இது ஆண்டவர் பேசுகிற சத்தம் என்கிற ஒரு உறுதி உண்டாகும் போது அதை முழுமையாய் கடைபிடிப்பதில் ரொம்ப தெளிவாக இருங்க. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம்னு சொல்லியிருக்கு. சரிதானே? ஆமாம், கீழ்ப்படிதல் உத்தமம். கர்த்தருக்கு நம்ம பிள்ளைகள் நாம் சொல்லதை கீழ்ப்படிச்சுட்டா இவ்வளவு நமக்கு சந்தோஷம் உண்டாகுது இல்லையா? இது போல தான் கர்த்தருடைய சத்தத்துக்கு, அவருடைய வசனத்தின்படி, மாதிரியின்படி சொல்லுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பழகுவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வதை நீங்கள் உணர முடியும். பல வேளை நம்ம நிறைய ஜெபம் பண்ணுவோம், சத்தம் போடுவோம், ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாததுனால நம்ம பல வேளை தேவனுடைய கிருபையை பெற முடியாமல் போயிடுறோம். நியாயப்படுத்திடுவோம். நம்ம ஒரு நியாயம், அவங்க அப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், அந்த சபை அப்படி, இந்த இப்படித்தான் நியாயம் பேசுவீங்களே தவிர கர்த்தருக்கு முன்பு நீர் சொன்னபடி நான் செய்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள வர்றது கிடையாது. பல வருஷம் நம்ம விசுவாசிகளாக இருந்தாலும், உண்மை சொல்கிறேன், நம்ம எத்தனை வருஷம் விசுவாசிகளாக இருந்தோம் என்கிறது இல்லைங்க முக்கியம், எந்த அளவு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தோங்கிறது தான் முக்கியம். அந்த கீழ்ப்படிதலை எனக்கு தேவன் கற்று தந்ததுனால தான் ஊழியக்காரனா என்ன நடத்தி இருக்காரு. அல்ல இல்லையா? ரொம்ப ஒன்றும் தெரியாது, இதுதான் கர்த்தர் சொல்றாருன்னா நான் கீழ்ப்படிச்சிருவேன். அந்த மனநிலை மட்டும் எனக்கு இருந்தது. தேவன் தொடர்ந்து நடத்த. அதே நேரம் நான் முடிக்கணும், எனக்கு ஒரு பெரியப்பா மகன் அண்ணன் நான் சொல்லியிருப்பேன், அவன் என்னோட கூட பழக்கம் உள்ளவன், என்னுடைய அனுபவம் சச்சத்தின் அனுபவத்தில் இருந்தான். நான் வெளியே வந்துட்டேன், ஊழியக்காரன் ஆகிட்டு போகிற ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஞான ஸ்நானம் வேணும்னு கேட்க நான் ஒரு சபைக்கு கூட்டிகிட்டு போவேன், அவன்கிட்ட சாட்சி சொல்ல சொன்னேன். அப்போ அவன் சொன்ன ஒரு காரியம், பல காரியங்களை கர்த்தர் என்னோடு பேசிக்கொண்டே வந்தார், நான் கீழ்ப்படியாமல் போய்விட்டேன், அதனாலே ஆண்டவர் எனக்கு நிறைய அடி தந்தார். சாட்சியில் சொன்ன வார்த்தை சரியா, நிறைய அடி தந்தார். இனி இப்படி இருக்க முடியாது, கீழ்ப்படியணும்னு சொல்லி தான் இப்போ கீழ்ப்படிய வந்துட்டேன், ஞானஸ்நானம் எடுக்கணும்னு வந்துட்டேன்னு அவர் சாட்சி சொன்னார். அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் அநேகர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிற அனுபவம் இருக்கிறது. சிலருக்கு சில அடிகள் கிடைச்சிருக்கலாம், சிலரை விட்டுடலாம், சரிப்போ தண்டனை இல்லை அப்படியே விட்டு விடலாம். ஆனால் காலங்கள் போகும்போது, சமீபத்தில் ஒரு தாயாரோடு பேசிகிட்டு இருந்தேன், ஜெபம் பண்ணுவீங்களா, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு கூப்பிட்டார்கள், ஜெபம் பண்ணுவீர்களா, ஐயோ எனக்கு வா திறந்து ஜெபம் பண்ண முடியலை, ஆண்டவருடைய வார்த்தை வாசிப்பீர்களா, முன்னாலே எல்லாம் வாசிப்பேன், இப்போ எனக்கு ஒன்றும் வாசிக்க முடியலை. ஓ அவங்க அப்போ நான் சொன்னேன், பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருந்து, ஒரு காலம் படிக்கவும் சிந்திக்கவும் ஆராயவும் நடக்கவும் ஜெபிக்கவும் ஒரு காலம் இருந்து. இப்போ நீங்கள் நினைச்சாலும் பைபிளை வாசிக்க முடியலை, இப்போ நினைச்சாலும் உங்களுக்கு ஜெபம் பண்ண முடியலை. பரிதாபமாக சொன்னார்கள், சரியான அனுபவம்னா இல்லை.
ஆண்டவருக்கு வார்த்தையை வாசிப்ப திருப்பி விடலான்னு பார்த்தா எனக்கு முடியலை. இதான் அதுக்கென்று ஒரு அதாவது கர்த்தரை தேட தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. பிறகு எனக்கு பிரியமில்லாத காலம், நாம் நினைச்சதை நடக்காமல் போயிடும். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு என்னென்ன பேசுவாரோ அதற்கு முடிஞ்ச மட்டும் இது கர்த்தர் தான் பேசுகிறார், இது செய்யணும், இதனால பிரச்சனை இல்லை, நன்மை தான் என்று ஒரு தெளிவு வரும்போது உடனடியாக நீங்கள் கீழ்ப்படிந்து பழக வேண்டும். பழகுவியலா வெரி சிம்பிள் தான், சிம்பிள், ஒன்றும் நிரம்ப தெரியாண்டா. அப்படியே கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருக்கு பின்னால் போய் பாருங்க. ஆண்டவர் செம்மையான வழியில் நடத்துவார், நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நன்மை செய்வார். செம்மையாயிற்று. இந்த வார்த்தைகள்னாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி.